பட் அதை தாண்டி தொடர்ந்து நிறைய முயற்சிகள் வந்துட்டே தான் இருக்குது. பட் அதுக்கு இங்கே எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்குது, இண்டஸ்ட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணுது, ட்ரேட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை தாண்டி அப்புறம் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே தானே இருக்குது. இப்போ நீங்கள் கொட்டுக்களி சொன்னனால சொல்கிறேன், இப்போ கூழாங்கல் மாதிரி ஒரு படம் எடுத்து அது வெளியில் இவ்வளோ பேர் தெரிய வச்சதே ஒரு 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 பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அது அவ்வளோ பெரிய தெரிஞ்சது நல்ல விஷயம். அது நடந்தனால தான் இப்போ ஒரு கொட்டுக்காளி மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரை ஒரு சிவகார்த்திகன் மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஹீரோவாக இருக்கிற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அவர் என் ஃப்ரெண்டுன்றனாலே இது சொல்ல. அப்புறம் அதுக்குள்ளே நடிக்க வருது சூரி மாதிரி ஒருத்தர் வராரு, அப்புறம் ஆனபென் மாதிரி ஒருத்தங்க வராங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆனால் அது ரிலீஸுக்கு முன்னாடியே இங்கே என்ன பண்ணப்படுறாங்க, இதுதான் இந்த மாதிரி படம் தான் இங்கே வரணும், இந்த மாதிரி படம்லாம் இங்கே வரவே கூடாதுன்னு இங்கே சொல்லிட்டே. அப்படி எப்படி அடுத்து நான் அப்படி ஒரு கதை எழுதுவேன்? நான் ஏன் அப்படி நான் வேணான்னு தான் சொல்கிறேன், அப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அதை மீறி நல்ல வராங்கன்னா சூப்பர். ஆனால் அவங்க ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வரணும்? வரும்போதே நீங்கள் இதெல்லாம் ஏன் தேட்டரில் கொண்டு அதுவும் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு படங்கள் எடுத்து, பருத்தி வீரன் மாதிரி படம் எடுத்து, ராம் மாதிரி படம் எடுத்து, அவ்வளோ பெரிய ஒரு இது கிரியேட் பண்ண ஒரு இயக்குனரே, இவ்வளோ ஒரு பேர் வாய்ஸ் இருக்கிற ஒரு இயக்குனரே அதை சொல்கிறாரு, மேடையில் சொல்கிறாரு. அது எவ்வளோ பேர் இங்கே எதிர்த்து கேட்டாங்க, எவ்வளோ பேர் அதை கூட நின்னாங்க. அது நான் ஏதோ ஒரு 4 ட்வீட் போட்டேன், அவ்வளோதான். நான் போட்ட ட்வீட்டு ஒரு 1000 பேர் பார்த்துருந்தா பெரிய விஷயம். ஆனால் என்னால் அதுதான் பண்ண முடியும். இப்போ நான் தான் வினோத் கூட நிற்கிறோம், பேசுகிறோம். அவங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், நம்ம பின்னாடி இருந்து ஒரு வேலை பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு ப்ரொடியூசராக இது பார்க்கும்போது இதுக்கு அதிகபட்சம் அதில் என்ன நடந்தது, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதை வாங்கினாங்க, எத்தனை தேட்டர் அதுக்கு ஸ்க்ரீன் கொடுத்தாங்க, இங்கே எவ்வளோ பேர் அதை சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல இயக்குநர்கள், அந்த மாதிரி ஒரு படத்தை வரவைக்கணும் இயக்குநர்கள் பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க, ஓகே. அது ஸ்க்ரீனில் ஒரு இத்தனை பேர்கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தேட்டர்லேயே வரக்கூடாது. அவர் சொன்னது தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணதாலாம் சொல்கிறார். கிடையவே கிடையாது. அவர் இது எதுக்கு தேட்டரில் கொண்டு வரணும், இது நீங்கள் ஆடியன்ஸ் மேலே செலுத்துகிற வன்முறைன்னு சொல்கிறேன். அது எப்படி வன்முறை? நான் எனக்கு தோணுனதை எனக்கு என்ன பற்றி நான் எடுப்பேன், நீங்கள் பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. அந்த படமே எனக்கு கொட்டுக்காளின்ற படம் அது ரொம்ப தவறான அரசியலை பேசுதுன்னு சொல்லுங்கள், அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது ரொம்ப சரியான அரசியல் பேசுன்னு சொல்லுங்கள். அதில் இருக்கிற சீனை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அது உங்களுக்கு உரிமை இருக்குது. வரக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை, என்ன உரிமை இருக்குது? அது யாருக்குமே உரிமை இல்லைன்ற என்ன படம் வேணால் வரலாம். அப்படி இப்போ நீங்கள் இதில் போட்டிருந்ததே என்னென்னா, நியூ ட்ரெண்ட் இன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், டோன்ட் ஃபாலோ எனி ட்ரெண்ட். அதுதான் நியூ ட்ரெண்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பார்த்துருக்கோம், அதை ரசிச்சிருக்கோம். எங்கள் ஆடியன்ஸ் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் அவர் ட்ரை பண்ணுறாருன்னும் போது அதை மேசிவாக சப்போர்ட் பண்ணும்போதும், அதுக்கான ஆடியன்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதுக்கான இந்த ஃபார்மேட்டில் இருக்க படங்களை ஆடியன்ஸும் ரசிக்க ஆரம்பிப்பாங்கன்றது இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பழக்கப்படுத்தலை, இந்த மாதிரி லாங்குவேஜஸை பழக்கப்படுத்தலை, இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கை பழக்கப்படுத்தலை. எனக்கு பர்டிகுலராக நான் சினிமாவை ரசித்த காலங்களில் அட்டகத்தி படம் எனக்கு பயங்கர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் பக்கத்தில் நான் ஒரு படத்தை பார்த்துட்டேன். எனக்கு திருவண்ணாமலை எனக்கு லேண்ட்ஸ்கேப் அங்கே இருக்கும்போதும் எனக்கு என்னோட வீட்டில் இருக்க சில விஷயங்கள் நான் அந்த படத்தில் பார்க்கும்போது, ஓகே நம்ம நம்ம நினைக்கிற படங்களை பண்ணுறதுக்கான வாய்ஸஸ் இருக்குன்றது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நான் ஓகே நம்ம சினிமாவில் நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் வந்துச்சு. இப்போ கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வினோத்தை நான் முன்னெடுத்து இந்த படத்தை பண்ணுறதுனால இதை மாதிரியான வாய்ஸஸும் வெளில வரும்ன்றதான் நம்புகிறேன். ஏன்னா இது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இதை தொடர்ந்து பண்ணுறதுனால இங்கே பெரிய மாற்றம் உருவாகணும் மட்டும் நான் நம்புகிறேன். Like 2-3 examples, some internationally and some from India. The recent kind of like smash hit on Netflix that nobody expected is Adolescence. Nobody expected it. It goes against like every rule that Netflix has, not just for us in India but also internationally. Everybody is saying this. படுத்தப்படுது என்னன்றது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி போகிறோம். பட் அங்கே போகும்போது சிலது நம்ம பார்க்குறோம், சிலது நம்ம நல்ல படம் நினைக்கிறோம், அது கரெக்டான ஒரு இதில் போய் சேர மாட்டேங்குது, அதுக்கான கரெக்டான பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது. அதுவும் நம்ம மேலே ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. ஓகே அப்போ இப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நாளைக்கு ஆனால் நம்மளே ஒரு ஆர்வக்குள்ளாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வரும்போது ரொம்ப கவனமாக தான் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து பார்க்க முடியும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அது ஒன்று முக்கியம். அப்புறம் இது ஒர்க் ஆகுமாகாதுன்னு எனக்கு இது வரைக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட ட்ராவலில் இது ஒர்க் ஆகணும்னு நம்மளுக்கு ஒன்று தோணல. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ண படம் தான் அது ஆக்சுவலி. ஸோ அந்த படம் ஒர்க் ஆனதுனால தான் நாங்கள் அடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தொடர்ந்து பண்ணுறோம். ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் லைக் குட் நைட்டோட கடைசி டைமில் மணிகண்டன் ஒரு நாள் என்கிட்ட பேசியிருந்தார். நாங்கள் ஒரு கதை வச்சுருக்கோம், எங்களால் ஒரு 5 இயர்ஸாக ட்ரை பண்ணுறோம், எங்களால் அதை ஃபில்மாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
எனக்கு வந்து நீங்கள் பவுண்ட் இருந்தால் கொடுங்க, நான் படித்து பார்க்குறேன், எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு படித்ததுமே பயங்கர இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு ஹாலிவுட்டில் மேரேஜ் ஸ்டோரிஸ் இருக்க மாதிரி, ப்ளூ வேலண்டைன் படங்கள் இருக்க மாதிரி இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. நான் எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லையும் இந்த படத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த படம் தேட்டரில் ஒர்க் ஆகுமா, கரெக்டாக போய் ரிசீவ் ஆகுமான்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் அந்த படம் பண்ணலான்னு சொல்லி இறங்கணும். எங்களுக்கு அப்போ என்னவா இருந்துச்சுன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 2 படம், இப்போ 2 புது ரைட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போதும் நம்ம கம்பெனியில் பண்ணுறது வந்து புது இயக்குநர்களுக்கு படம் பண்ணணுன்றதை மட்டும் ஒரு கோராக வச்சுக்கலாம். கம்பெனியில் வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து புது இயக்குநர்களை மட்டும் வாய்ப்புகள் கிரியேட் பண்ணலான்றது தான் விஷயமா இருந்துச்சு. அருண் கே விஸ்வா அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்குகிறார். யுவராஜ் முதல் பட இயக்குநர்களுக்கு யுவராஜ் அவர்களுக்கு இடையே பரிசு வழங்குகிறார். தேங்க்யூ. நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்து இதனுடைய க்ளோசிங் செரமனி இருக்குது. மிக சிறப்பு விருந்தினர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாம்